ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு ஸ்கோர் எக்ஸம்ஷன் இன் லா அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்துட்டு நம்ம படிப்போம், தியரி பேப்பர்ஸ்லாம் படிக்கும் போதே சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு மறந்துடும். அதுவும் லா பார்த்தோம் அப்படின்னா பாதி பேருக்கு பிடிக்காத சப்ஜெக்டாகவே லாவாக தான் இருக்கும். ஏன்னா அதில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நிறையா இருக்கும். லைக் நம்மளால் அக்கௌண்ட்ஸ்லாம் போட்டு சம் போட்டு புரிஞ்சிக்கிற மாதிரி நம்மளால லாவை டக்குன்னு புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அதோட இங்கிலீஷ் லெவலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ நார்மலாக நம்மளுக்கு படிக்கும் போதே ஐயோ ஏன்டா இது படிக்கிறோம் அப்படின்னு இருக்கும். நான்லாம் ஃபஸ்ட்டு டைம் லா படிக்கும் போதெல்லாம் கதறியிருக்கேன், இதெல்லாம் படிக்கிறோமே அப்படின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ ஆன் டு இட். ஸோ ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போவுமே நம்மளோட போர்ஷன்ஸை லா சிலபஸை ரெண்டாக பிரிக்கணும். எந்த ரெண்டாக பிரிக்கணும் அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்க்கணும். எக்ஸாம்ல நிறைய நம்மளுக்கு இப்போ படிக்கும் போதே தெரியும், இது வந்துட்டு கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும்ல. லைக் இதில் இம்பார்ட்டன்ட் கான்செப்டாக இருக்கு, அப்போ எக்ஸாம்ல கேட்க கொஷின் அதுலேருந்து வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு அகைன் அண்ட் அகைன் அப்படின்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதை தனியாக வச்சுக்கோங்க. அண்ட் இதுலேருந்து கேட்கலாம் சான்ஸ் இல்லை அப்படின்றத ஒரு தனியாக வச்சுருங்க. ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட்லாம் நம்ம படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு டைமும் சேவ் ஆகும். அதாவது நம்மளுக்கு ஒரு எக்ஸாமுக்கு ஒரு நாள் தான் லீவ் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது எதுக்கு வெயிட்டேஜ் அதிகமோ அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் ஹால் போயிட்டு நம்மளால ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் அண்ட் கண்டிப்பாக எக்ஸம்ஷன் வாங்க முடியும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, எதுக்கு டாபிக் வந்துட்டு ஓகே இக்னோர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்கு, ஆனால் டோட்டலாக இக்னோர் பண்ணிடாதீங்க. அட்லீஸ்ட் இட் ரெக்வைர்ஸ் ஒன் டைம் ரீடிங். ஏதாச்சும் ஒன் டைம் படித்தாலே அது ஞாபகம் இருக்க மாதிரி இருக்கலாம். அது ரொம்ப ஜென்ரலாக இருக்குது அப்படின்னா ஒன் டைம் ரீடிங் கொடுங்க. உங்களால் அதை வந்துட்டு மனப்பாடம் பண்ணாமல் உங்களால் அதை வந்துட்டு எக்ஸாம் எழுத முடியும்னா ஜஸ்ட் கிவ் இட் ஒன் டைம் ரீடிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, தியரி சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நம்மள்கிட்ட இருக்கிறது கான்செப்ட்ஸை வந்துட்டு நம்மளால மைண்டில் அப்படியே பதிச்சு வச்சுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இதில் வந்துட்டு நிறைய இது வந்துட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். அது இல்லாமல் இப்போ அக்கௌண்ட்ஸு அதெல்லாம் பார்த்தோம், இல்லை மேக்ஸ் பார்த்தோம், இல்லைனா டாக்ஸேஷன் பார்க்குறோம், இல்லை காஸ்டிங் பார்க்குறோம் அப்படின்னா நம்மளால சம்ஸ் போட்டு பார்க்கும்போது தியரியாக படித்ததை நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணும்போது என்னென்ன கான்செப்ட்ஸ் எந்தெந்த சைட் போகுது அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இந்த மாடல் தான் செம்ம, இந்த ஃபார்மெட்ல தான் நம்ம போடுவோம் அப்படின்ற ஒரு கிளியர் கட் நம்மளுக்கு இருக்கும். ஆனால் தியரி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அப்படி கிடையாது. என்னதான் படித்தாலும் நம்ம வந்துட்டு எவ்வளோ வாட்டி அதை எழுதி பார்த்தாலுமே எக்ஸாம் ஹாலில் போய் பார்க்கும்போது கேஸ் ஸ்டடியாக வரும். அப்படி இருக்கும்போது எப்போவுமே நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரையாக தான் நம்ம எக்ஸாம் ஹாலில் போய் தருவோம். ஏன்னா நம்ம படித்த கொஸ்டின் நம்ம படித்த கேஸ்லாவே எக்ஸாமில் வரப்போகிறது கிடையாது. மேபி நம்ம படித்த கான்செப்ட்ஸை ஒரு லைட்டாக வரலாமே தவிர்த்து கொஸ்டின் வந்துட்டு அதே இது வராது. ஆனால் அக்கௌண்ட்ஸு மற்ற ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக அதை மீறி அவங்களால என்ன கேட்க முடியும், அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்ம கிட்ட இருக்கும். ஸோ எப்போ தியரி சப்ஜெக்ட் படித்தாலுமே நம்ம வந்துட்டு லவுடாக படிக்கணும். அப்போதான் நம்ம ஓன் வாய்ஸே நம்மளுக்கு கேட்ட அந்த கான்செப்ட் வந்துட்டு நம்மளுக்கு லாங்கர் டைம் வந்துட்டு ரீட்டைனாக இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சும்மா படித்தா மட்டும் பத்தாது, அடுத்த டைம் நம்ம மறுபடியும் அந்த தியரி படிக்கும்போது புதுசாக படிக்க கூடாது. ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா சார்ட்ஸ்லாம் போட்டு படிக்கணும். ஸ்டார்டிங் இதில் ஸ்டார்ட் ஆகுது ஒரு யூஸ் சம் கோடு எஸ்சிபிசி இப்படி இருக்கு, எஸ்சிடிசி அப்படி இருக்கு. எஸ்சிடிசின்றது தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் இது. ஸோ இந்த ஃபார்ம்லலாம் இருக்கா அப்படின்றத யோசிச்சு படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக புரிஞ்சுக்கும். அண்ட் இப்போ அது லைனில் வந்துட்டு லைக் வருது எம்ஓஏ வருது, ஏஓஏ வருதுன்னா அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிச்சு படித்தோம் அப்படின்னா அது வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸாம் ஹால் போகும்போது ஓகே இதுனா இந்த கான்செப்ட் அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு மனசில் பதிஞ்சிரும். ஓகே, லவுடாக படிக்கும்போது நீங்களே யோசிச்சு பாருங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம இன்னொரு பர்சனுக்கு, அதாவது நம்ம ஃப்ரெண்டுக்கு நடத்துகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடத்தும் போது அந்த கான்செப்ட்ஸோட கிளாரிட்டி நம்மளுக்கு ஹையாக இருக்கும். கரெக்டா? ஸோ
எப்பவுமே நம்ம படிக்கிறத நம்மளுக்கே இதை சொல்லி கொடுங்க. இல்லைன்னா பக்கத்துல தங்கச்சி, தம்பி, இல்ல அண்ணாவோ, அக்காவோ, இல்ல அம்மா அப்பாவா இருந்தா கூட பக்கத்துல உட்கார வச்சு நீங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு கான்செப்ட் வந்துட்டு இன்னும் நல்லா வரும். நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட்னா ப்ரெசன்டேஷன். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா எப்பவுமே நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போவோம், நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஆனா அப்படியே ஏனோ தானோன்னு எழுதி விட்டுட்டு வருவோம். நீங்க வந்துட்டு நினைச்சுப்பீங்க, அப்ப நம்ம வந்துட்டு ஆன்சர் அந்த ஒரு பாயிண்ட் அத கேஸ் ஸ்டடியில கொடுத்துருக்கறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஐசிஏல கரெக்ஷன் பண்றவங்க ப்ரெசன்டேஷனை ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்ப்பாங்க. ஏன்னா லா அப்படின்னாலே ஒரு ஃபார்மெட்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? லா, லீகலா, கோர்ட்டு இதெல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப ஜுடிஷியல் பவர் இருக்கிற ஒரு ஏரியான்றதுனால என்ன சொல்றது, அவங்க வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. லைக் இது வந்துட்டு ப்ரொஃபஷனலா இருக்கணும், இந்த ஆன்சர் ஷீட் வந்துட்டு அப்படியே லீகல் ஃபார்ம்ல இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட். ஸோ தே எக்ஸ்பெக்ட் டிசிப்ளின் இன் தி ஆன்சர் ஷீட். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க வந்துட்டு நல்லா எக்ஸாம் பெட்டரா ப்ரெசென்ட் பண்றீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கும் லைக் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஸோ டோட்டலா நியர்லி உங்களுக்கு 15 to 20 மார்க்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒருவேளை நீங்க 45 எடுத்திருக்கீங்க எக்ஸாம்லன்னு வச்சுக்கோங்களேன். தடு மாதிரி நம்ம 45 எடுத்துட்டோம்னா ஒருவேளை நம்ம ப்ரெசன்டேஷன் நல்லா கொடுத்துட்டா நம்மளுக்கு 15 to 20 மார்க்ஸ் அதிகமாகும். அப்ப நம்மளுக்கு எவ்வளவு மார்க்ஸ் வருது? 60 to 65 மார்க்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வருது. ஸோ 60 to 65 வரும்போதே நம்ம எக்ஸம்ஷன் கேட்டகரியில நம்ம வந்துடுறோம். ஓகே, ஸோ present your answer in a better way. Like every question, எந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு ஃப்ரெஷ் பேஜ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது இப்ப ஒரு பேஜ் இருக்கு, இங்க வந்துட்டு ஒரு 4 லைன் எழுதிருக்கீங்க, அதாவது பழைய கொஸ்டினோட 4 லைன் எழுதிருக்கீங்க அப்படின்னா அப்ப இந்த இதுல என்ன பண்ணணும், நீங்க வந்துட்டு இந்த பேஜ் விட்டுருங்க. ஓகே, ஸோ டேக் அ நெக்ஸ்ட் பேஜ்ல போயிட்டு மறுபடியும் கொஸ்டின் நம்பர் போட்டு மார்ஜின்ல இங்கேயும் கொஸ்டின் நம்பர் போடுங்க, இங்கேயும் கொஸ்டின் நம்பர் போடுங்க. ஓகே, அண்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு மார்ஜின்ல போடுங்க. அண்ட் கொஸ்டின் பேப்பர் முக்கியமா ஆன்சர் எழுதும் போது ஆன்சர் ஷீட்ல முக்கியமா ஆன்சர் எழுதும் போது ரெண்டு சைடுமே மார்ஜின் விட்டு சென்டர்ல எழுதுங்க. ஏன்னா இப்ப வந்துட்டு நம்மளுக்கு டிஜிட்டல் எவாலுவேஷன்றதுனால ஸ்கேன் பண்ணி அனுப்பும் போது ஒரு சர்டைன் லிமிட்க்கு மேல இப்ப வேர்ட்ஸ் இங்கெல்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஸ்கேன் ஆகாது. ஸோ வி ஷுட் பி ஷோர் அபவுட் இட் டூ. நம்ம வந்துட்டு எழுதும் போது என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குன்றத நம்ம பார்த்து எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் என்னன்னா நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் இல்ல இன்டர் இல்ல ஃபவுண்டேஷன் வச்சுக்கோங்களேன், இல்ல ஃபைனலா கூட நம்ம வச்சுக்கோங்க. ஸோ கோர்ஸ் இந்த இன்டர், ஃபவுண்டேஷன், ஃபைனல் லா வந்துட்டு வெரி வேஸ்டா இருக்கும். ஓகே, கான்செப்ட்லாம் நிறைய இருக்கும். ஸோ டைமை வந்துட்டு கரெக்டா மேனேஜ் பண்ணிக்கணும். இதுக்கு இவ்வளோ டைம் கொடுக்கணும், எக்ஸாம்க்கு எவ்வளோ நாள் இருக்கு, இந்த கான்செப்ட்க்கு இவ்வளோ டைம் தான் கொடுக்கணும்னு நீங்க வந்துட்டு ஷோரா இருக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு முக்கியமான கான்செப்ட் இல்லாத இது இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? வேஸ்டேஜ் ஆஃப் டைம் தான். எதுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து வெயிட்டடா டைம் மட்டும் யூட்டிலைஸ் பண்ணுங்க, ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ ஒருவேளை ஒரு என்டையர் டே ஒரு டாபிக் வந்துட்டு படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா ஒரு சர்டன் டைம் அதாவது 1 hour படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்ல ஐயோ போர் அடிக்குது, இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு சுவிட்ச் ஓவர் தி டாபிக். ஓகே, இது வேணாம், நம்ம வந்துட்டு இதை மறுபடியும் நம்மளுக்கு எப்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கோ அப்ப மறுபடியும் இதுக்கு வருவோம்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த டாபிக் போயிடணும். ஓகே, ஒருவேளை இன்னும் உங்களுக்கு வந்துட்டு அந்த கான்செப்ட்ல இருந்து அந்த வெறுப்புன்றது போல, அதாவது படிக்கவே முடியல அப்படின்னா டீச்சர்ஸோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ்க்கோ கால் பண்ணிட்டு அந்த டாபிக்கை குரூப் ஸ்டடி மாதிரி பண்ணுங்க. இல்லைன்னா டிஸ்கஸ் பண்ணுங்க, இது இந்த கான்செப்ட் இப்படி இருக்குன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியா இருக்கும். ஸோ ட்ரை டு மேக் குரூப் ஸ்டடி வென் யூ கான்ட் ஸ்டடி அலோன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட்டை நீங்க வந்துட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா
ஐசிஏ வந்துட்டு எப்பவுமே அமெண்ட்மெண்ட்ஸ் விட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ அமெண்ட்மெண்ட்ஸ் விடும்போது மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ல 15 to 20% வந்துட்டு அமெண்ட்மெண்ட்ஸ் வச்சு தான் கேட்பாங்க. ஸோ 15 to 20% அப்படின்னா சே 100 மார்க்ஸ்ல உங்களுக்கு 15 to 20 மார்க்ஸ் வந்துட்டு அமெண்ட்மெண்ட்ஸ்ல வரும். ஸோ ஸ்கோரிங் 15 to 20 marks only from amendments is very very easy. ஓகே, மொத்தமா புக்கை படிச்சு நீங்க வந்துட்டு 40 மார்க் வாங்குறதுக்கு வெறும் அமெண்ட்மெண்ட்டை படிச்சு 15 to 20 மார்க் பார்க்கலாம். ஆனா அமெண்ட்மெண்ட் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்க உள்ள இருக்க கான்செப்ட்ஸ் கிளியரா இருக்கணும். ஓகே, ஸோ ஆல் டுகெதர் நம்மளுக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கணும் அப்படின்னா அமெண்ட்மெண்ட்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே, அமெண்ட்மெண்ட்ஸ் இல்ல நார்மலா நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்துட்டு நீங்க அமெண்ட்மெண்ட்ஸ் எழுதியிருந்தா மட்டும்தான், அதாவது இந்த கான்செப்ட் பதில் புதுசா வந்திருக்க கான்செப்ட் எழுதினா மட்டும்தான் மார்க்கே தவிர்த்து நீங்க பழைய கான்செப்ட் எழுதினீங்கன்னா மார்க் கிடையாது. Even though you provide a note at last, the old concept will not be accepted. Okay. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஆனா இதை விட இம்பார்ட்டன்ட் அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் தான். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்மளால அதை வந்துட்டு டெலிவர் பண்ண முடியும். ஸோ திஸ் பார்ட் இஸ் டெலிவரிங். ஓகே, இதுலதான் இந்த ஒரு இதை வச்சுதான் நம்ம வந்துட்டு 15 to 20 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்க போறோம். ஓகே, ஸோ ஃபார்மேட் நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பவுமே ஆன்சரை வந்துட்டு பாயிண்டா எழுத ட்ரை பண்ணணும். ஒரே ஒரு பெரிய பேராகிராஃபா வளன்னு எழுதணும் அப்படின்னா எந்த ஒரு எக்ஸாமினர் அதாவது ஆன்சர் பேப்பர் கரெக்ட் பண்றவங்களுக்கு பொறுமை இருக்காது, அப்படியே பார்த்துட்டே போயிடுவாங்க. ஓகே, அண்ட் ஆல்வேஸ் ட்ரை டு அண்டர்லைன் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேவா, எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு வந்துட்டு இந்த பாயிண்ட் தான் அந்த ஆன்சர்ல, அதாவது அந்த ஆன்சர்லேயே ரொம்ப கீ பாயிண்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அண்டர்லைன் ஆல் தி கீ பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்பேஷியஸா எழுதணும். அதாவது இப்போ ஒரு பேராகிராஃப்மே ஒரு லைன் விட்டீங்க அப்படின்னா படிக்கிறவங்களுக்கு ஈஸியா 2 லைன் படிச்சிட்டோம், ஒரு லைன் படிச்சோம் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா படிக்க முடியும். அதுவே இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களால டக்குன்னு பார்க்க முடியாது இல்லையா? இதுனா டக்குன்னு பாயிண்ட் வைஸ் நம்ம பார்க்கறது வந்துட்டு ஈஸியா இருக்கும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் ரூல். அண்ட் எல்லா பார்ட்டியும் அட் அ ஸ்ட்ரெச்ல ஆன்சர் பண்ணணும். அண்ட் இப்போ ஒரு வேளை உங்களுக்கு அந்த கான்செப்ட்ல ஏதாச்சும் தெரியல அப்படின்னா, இல்ல உங்களுக்கு வந்துட்டு தெரியும் ஆனா யூ ஆர் நாட் தட் ஷோர் அபவுட் இட் அப்படின்னா தயவு செஞ்சு அதை எழுதாதீங்க. ஓகே, லா பேப்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரையல் அண்ட் எரர் பார்க்க முடியாது. லா அப்படின்னா எப்படி புக்ல இருக்கோ அப்படியேதான் அப்படியே டிக்டோவா இருக்கணும். அண்ட் யூ கேன் சேஞ்ச் தி கிராமட்டிக்கல்ஸ். ஓகே, ஒருவேளை டெஃபினேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா யூ கான் சேஞ்ச் இட், பட் கீ டர்ம்ஸ் வந்துட்டு இம்பார்ட்டண்டா வச்சுட்டு யூ கேன் சேஞ்ச் தி கிராமட்டிக்கல்ஸ். அண்ட் இதுதான் நம்மளோட ஃபார்மேட், இதுதான் ஆன்சர் ஷீட்னு வச்சுக்கோங்களேன். ஆல்வேஸ் ஸ்டார்ட் யுவர் ஆன்சர் வித் according to the required provision of the name of the act. ஓகே, இப்போ நான் வந்துட்டு கான்ட்ராக்ட் ஆக்ட் எடுக்கிறேன் அப்படின்னா according to the required provision of the Indian Contract Act 1932 அந்த மாதிரி நம்ம வந்துட்டு எழுதிக்கலாம். ஆக்சுவலி 1872 கான்ட்ராக்ட் ஆக்ட். ஓகே, யூ கேன் அந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்டே தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி லா. பார்ட்னர்ஷிப் ஆக்ட் வந்துட்டு 1932. ஓகே, கம்பெனிஸ் ஆக்ட் எழுதணும் அப்படின்னா 2013. அதுவே நம்ம இன்கம் டேக்ஸ்ல கேஸ் ஸ்டடி எழுதணும் அப்படின்னா 1961. ஓகே, ஜிஎஸ்டினா 2017 கிட்ட வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு பார்த்து வச்சுக்கணும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதின உடனே எந்த கான்ட்ராக்ட் அதாவது எந்த ஆக்டுக்குள்ள அது கவர்ன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டா ப்ரொவிஷன், அதாவது எந்த செக்ஷன் அப்படின்னு தெரியல அப்படின்னா அக்கார்டிங் டு தி ரெக்வைர்டு போட்டுருங்க. ஓகேவா, ரெக்வைர்டு போட்டீங்க அப்படின்னா நீங்க எது வேணும்ன்றது வந்துட்டு மென்ஷன் பண்ண வேணாம். உங்களுக்கு வந்துட்டு செக்ஷன் நம்பர் தெரியல அப்படின்னா ரெக்வைர்டு ப்ரொவிஷன் இல்லைன்னா அக்கார்டிங் டு தி ரெக்வைர்டு செக்ஷன் அப்படின்னு கூட நம்ம போட்டுக்கலாம். ஆஃப் தி நேம், அந்த கான்ட்ராக்டோட நேம், அதுக்கப்புறம் புக்ல என்ன ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத போடணும்.
போட்டதுக்கு அப்புறமா கொஸ்டின்ல கேட்டிருப்பதுக்கும் இந்த ப்ரொவிஷனையும் நீங்க கம்பேர் பண்ணணும். அந்த ப்ரொவிஷன்ல அதான் சிச்சுவேஷன், இந்த கேஸ்ல இதான் சிச்சுவேஷன், ஸோ இது ரெண்டும் சேமா இருக்கு அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லாஸ்ட்ல கன்க்ளூஷன் தரணும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்ற கன்க்ளூஷன் நீங்க தரணும். அண்ட் இது ஃபுல்லா எழுதும்போது கீ பாயிண்ட்ஸ் எங்கேயாச்சும் இருந்ததுன்னா அதை வந்துட்டு அண்டர்லைன் பண்ணிக்கணும். கம்பேர் பண்றது கன்க்ளூஷன் எல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதுதான் ஸ்கோரிங் பார்ட் ஆஃப் சிஏ இன்டர் இல்லை சிஏ ஃபைனல் இல்லைன்னா சிஏ ஃபவுண்டேஷனோட லா பேப்பர் இது. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளால கண்டிப்பா எக்ஸம்ஷன் வாங்க முடியும். ஸோ நம்ம கிட்ட இன்னும் 1 மந்த் மேல இருக்கு. ஸோ இந்த 1 வீக் எடுத்துக்கோங்க. இந்த 1 வீக் எடுத்துட்டு லைக் இல்லைன்னா மண்டே டு சண்டே எடுத்துட்டு ஃபுல் லா தரோவாயிடுங்க. எதுக்கு அலாட் பண்ணணும், டைம் எதுக்கு மேனேஜ் நல்லா அலாட் பண்ணணும், எதுக்கு அலாட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பார்த்து டைம் டிசைட் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா லா வந்துட்டு அப்பப்போ ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் நம்மளுக்கு மறக்கவே மறக்காது. ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளால கண்டிப்பா எக்ஸம்ஷன் வாங்க முடியும்.